ஹலோ டியர் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாரும் எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு லீவில் இருப்பீங்க இப்போ உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கான அஃபிஷியலான ஆன்சர் கீ ஒவ்வொரு சப்ஜெக்டாக நமக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ அதை ஃபுல்லாக நம்ம ஒன்று ஒன்றா கிடைக்க நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஃபிசிக்ஸ்க்கு சரியா ஃபிசிக்ஸ்க்கான இங்கிலீஷ் மீடியம்னுடைய ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஸோ தேவைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. ஆனால் அந்த வீடியோக்கு தயவு செஞ்சு லைக்கை மட்டும் போட்டுருங்க. சரியா, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ இல்லையோ, ஏன்னா நம்ம சேனல் உங்களுக்கு தேவைப்படலையான்றது நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். அட்லீஸ்ட் வந்து லைக்காவது போட்டுக்கிறங்க. சரியா, லைக் போட்டுட்டு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்கான ஆன்சர் கீ பார்த்துக்கிறங்க. ஃபர்ஸ்ட் டைப் ஏ டைப் பின்னு 2 டைப் எழுதியிருப்பீங்க நீங்கள். ஸோ டைப் ஏக்கான ஆன்சர் லெஃப்ட் சைடு இருக்குது, டைப் பி கொஷினுக்கான ஆன்சர் ரைட் சைடு இருக்குது. சரியா, ஸோ அது கரெக்டாக நீங்கள் என்ன கொஷின் எழுதுனீங்களோ அந்த கொஷினை வச்சு நீங்கள் பார்த்துக்கிறங்க. ஆல்ரெடி நம்ம 1 மார்க் ஆன்சர் கீ போட்டிருந்தோம் எக்ஸாம் அன்னைக்குனே. ஸோ அதே ஆன்சர் தான் இதுலேயும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரியா, 1 மார்க் பொறுத்த வரைக்கும் எல்லா கொஷின்ஸுக்குமே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தான் கரெக்டு. ஸோ கொஷின் வந்து கரெக்டாக தான் இருந்துச்சு, எந்த மிஸ்டேக்ஸும் கிடையாது. அதனால உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஆப்ஷனுக்கு ஒரு மார்க் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் எழுதிருந்தீங்கன்னா 15 out of 15 1 மார்க்லாம் வாங்கிட முடியும். சரியா, ஸோ நீங்கள் எத்தனை கரெக்டுன்றதை பார்த்துக்கோங்க. அடுத்து மற்றது பார்க்கலாம். இப்போ கொஷின் நம்பர் 16 வந்து அதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் நம்பர் 16 வந்து டிஃபைன் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்துக்கிறங்க. The electric field at a point is defined as the force experienced by a unit charge placed at the point அப்படின்னு எழுதியிருக்கணும். அப்படி இல்லைன்னா the force experienced by a unit positive charge அப்படின்னு எழுதியிருந்தா 2 மார்க். சரியா, அந்த டெஃபினேஷன் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்படி டெஃபினேஷன் எழுதாம இந்த ஃபார்முலா மட்டும் எழுதியிருந்தா 1 மார்க் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 17 ஸ்டேட் ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். இதுக்கான கரெக்டான ஆன்சர் பாருங்க. இந்த டெஃபினேஷன் எழுதியிருக்கணும். The heat developed in an electrical circuit due to the flow of current varies directly as. இந்த 3 இது எழுதியிருந்தா 2 மார்க். அப்படி எழுதாம இந்த மட்டும் எழுதியிருந்தா 1 மார்க். கொஸ்டின் நம்பர் 18 mention the ways of producing induced EMF. The methods of producing induced EMF. இந்த 3 எழுதியிருந்தா 2 மார்க். அப்படி எழுதாம ஏதாவது 1 மட்டும் எழுதியிருந்தா 1 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஏதாவது 2 மட்டும் எழுதியிருந்தா 1.5 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 19 2 uses of microwaves. இந்த 4 யூசஸ்ல ஏதாவது 2 யூசஸ் கரெக்டாக எழுதியிருந்தாவே உங்களுக்கு 2 மார்க் கிடைச்சிடும். அடுத்தது இந்த ப்ராப்ளம் பாருங்க. இந்த 20 இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப் P ஈக்குவல் டு 1/Fன்னு எழுதுறதுக்கு 1/2 மார்க்கு, அப்புறம் P ஈக்குவல் டு 1/F உடைய வேல்யூ கொடுக்கறதுக்கு 1/2 மார்க்கு, அப்புறம் அதை கால்குலேட் பண்ணி எழுதுறதுக்கு இந்த 0.67 மட்டும் எழுதுனீங்கன்னா 1/2 மார்க். டி போட்டால் இன்னொரு 1/2 மார்க். சப்போஸ் டி போடலன்னா 1/2 மார்க் குறைச்சிருவாங்க. 21 வாட் இஸ் மேட்டர் வேவ்ஸ். இந்த டெஃபினேஷன் அக்கார்டிங் டு இந்த மேலே உள்ள இந்த டெஃபினேஷன் எழுதுனா 2 மார்க். அப்படி எழுதாமல் வேவ்ஸ் அசோசியேட்டட் வித் மெட்டீரியல் பார்ட்டிகிள்ஸ்ன்ற இந்த வேர்டு மட்டும் இருந்துச்சுன்னா, இந்த சென்டென்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா 1 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேத்தோட் ரேஸ் எனி 2 கேட்டிருக்காங்க. மொத்தம் இந்த 8 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இந்த 8ல் ஏதாவது 2 ப்ராப்பர்ட்டிஸ் கரெக்டாக 2 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து 23 ட்ரா த ஸ்கீமேட்டிக் சர்க்யூட் டயக்ராம். அங்கே இருக்கு பாருங்க சர்க்யூட் டயக்ராம். சரியா, ஒன்று இது இல்லைன்னா இது, இந்த 2ல் ஏதாவது ஒரு டயக்ராம் வரைஞ்சிருந்தா 2 மார்க். அதுக்கப்புறம் 24 இந்த கம்பல்சரி ப்ராப்ளம் பாருங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதுறதுக்கு 1 மார்க். இந்த ஸ்டெப்புக்கு 1/2 மார்க்கு, n ஈக்குவல் டு 10ன்னு எழுதுறதுக்கு 1/2 மார்க். சரியா, இப்படி எழுதினீங்கன்னா 2 மார்க் அப்படியே கிடைக்கும். அடுத்து 3 மார்க்ஸு அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர் 25. இந்த 5 அப்ளிகேஷன்ஸில் ஏதாவது ஒரு 3 கரெக்டாக எழுதியிருந்தா 3 மார்க். 26 ப்ரோக்ராமுக்கான மார்க் அலாட்மெண்ட் பார்த்துக்கிறங்க. ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் 1/2 மார்க். இதுக்கு 1/2 மார்க்கு, இந்த ஸ்டெப் எழுதுறதுக்கு 1/2 மார்க்கு, இது 2க்கும் சேர்த்து 1/2 மார்க்கு, இதுக்கு 1/2 மார்க்கு, லாஸ்ட்டாக எழுதுறதுக்கு 1 மார்க். 27 current density of a galvanometer and how can it be increased.
இதுக்கு பார்த்தீங்கன்னா the definition producer the deflection producer per unit current flowing through galvanometer எழுதுறதுக்கு 1 மார்க். இந்த current sensitivity of a galvanometer can be increased by இந்த 4. இது 4க்கும் அரை மார்க். சரியா? அப்போ 2 மார்க், 2 + 1 3 மார்க். சப்போஸ் இது மட்டும் எழுதியிருந்தா 1 மார்க். 28 எக்ஸ்பிரஷன் ஃபார் ஆவரேஜ் பவர் ஆஃப் ஏசி ஓவர் எ சைக்கிள். மார்க் அலாட்மெண்ட் பார்த்துக்கிறங்க. இந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கு அரை மார்க்கு, இந்த P = VYன்னு எழுதுறதுக்கு அரை மார்க்கு, இந்த ஸ்டெப்புக்கு அரை மார்க்கு, இந்த ஸ்டெப்புக்கு அரை மார்க்கு, இதுக்கு அரை மார்க்கு, இதுக்கு அரை மார்க். 29 கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட்டு இந்த டெஃபினிஷன் எழுதுறதுக்கு 1 மார்க்கு, அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்புக்கு அரை மார்க்கு, இந்த ஸ்டெப்புக்கு 1 மார்க்கு, லாஸ்ட்டாக இந்த இதை எழுதுறதுக்கு அரை மார்க். 30 டிஃபரன்சஸ் பிட்வீன் இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் டைஃப்ராக்ஷன். இந்த 3 டிஃபரன்ஸ் எழுதுனா 3 மார்க். 31 நியூக்ளியர் டென்சிட்டி இஸ் ஆல்மோஸ்ட் கான்ஸ்டன்ட் ஃபார் நியூக்ளியை வித் Z greater than 10. இதுக்கான மார்க் அலாட்மெண்ட் பார்த்துக்கோங்க. P = இந்த இதை எழுதுறதுக்கு 1 மார்க், அப்புறம் அதை டிரைவ் பண்ணி எழுதுறதுக்கு 1 மார்க்கு, லாஸ்ட்டாக இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதுறதுக்கு 1 மார்க். 32 சர்க்கியூட் சிம்பிள் லாஜிக்கல் ஆப்ரேஷன் ட்ரூத் டேபிள் ஃபார் அன்கேட். 32 சர்க்கியூட் டயக்ராமுக்கு அரை மார்க்கு, இந்த டெஃபினேஷனுக்கு 1 மார்க்கு, ட்ரூத் டேபிளுக்கு 1 மார்க்கு, லாஸ்ட்டாக Y = A.Bன்னு எழுதுறதுக்கு அரை மார்க். கொஸ்டின் நம்பர் 33 கம்பல்சரி கொஸ்டின், கம்பல்சரி ப்ராப்ளம். இதுக்கான மார்க் அலாட்மெண்ட் பார்த்துக்கிறங்க. இந்த ஸ்டெப்புக்கு 1 மார்க்கு, இந்த ஸ்டெப்புக்கு 1 மார்க்கு, லாஸ்ட்டாக இந்த ஆன்சர் டிரைவ் பண்ணி எழுதுறதுக்கு 1 மார்க். இந்த மெத்தடில் செய்யலாம். அப்படி இல்லைன்னா இந்த மெத்தட், செகண்ட் மெத்தடில் இப்படி செஞ்சுருந்தீங்கன்னா இந்த ஸ்டெப்புக்கு அரை மார்க்கு, இந்த ஸ்டெப்புக்கு 1 மார்க்கு, இதுக்கு அரை மார்க்கு, லாஸ்ட்டாக இந்த ஆன்சருக்கு அரை மார்க். யூனிட் மென்ஷன் பண்ணலைன்னா ½ மார்க் கண்டிப்பாக குறைப்பாங்க. சரியா? அடுத்து 5 மார்க் கொஷின்ஸ். 5 மார்க் கொஷின்ஸ் பாருங்கள் எப்படி மார்க் அலாட் பண்ணியிருக்காங்கன்னு. கொஸ்டின் நம்பர் 34ல் A எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு அன் எலக்ட்ரிக் டைபோல். 5 மார்க் எப்படி பிரித்து கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்துக்கிறங்க. இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு 5 மார்க் கிடைக்கும். அதனுடைய சாய்ஸ் கொஷின் டெஃபினிஷன் ஆஃப் ஃபைபர் ஆப்டிக் கம்யூனிகேஷன் இருக்குது இல்லையா, மெரிட்ஸு டிமெரிட்ஸு. டெஃபினிஷனுக்கு 1 மார்க்கு, மெரிட்ஸ்க்கு 2 மார்க்கு, டிமெரிட்ஸ்க்கு 2 மார்க்கு. கொஷின் நம்பர் 35 பாருங்கள், 2 கொஷின் இருக்கா. மீட்டர் பிரிட்ஜும் லாஸ் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். மீட்டர் பிரிட்ஜுக்கு எப்படி மார்க் அலாட் பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்துக்கிறங்க. அதுக்கப்புறம் லாஸ் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், இந்த 5 லா எழுதுறதுக்கு 5 மார்க். அதுக்கப்புறம் 36ல் 2 கொஸ்டின் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இன் இன்டெக்ரல் ஃபார்மும் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் ப்ரொடியூஸ்டு பை பிரிசம். மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எப்படி மார்க் அலாட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கிறங்க. ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் 1 மார்க்கு. அதுக்கப்புறம் 36 கொஸ்டின், அந்த 36ல் B கொஸ்டினுக்கு டயக்ராமுக்கு 1 மார்க்கு, எக்ஸ்பிளனேஷனுக்கு 1 மார்க்கு, இந்த ஸ்டெப்புக்கு அரை மார்க்கு, இந்த ஸ்டெப்புக்கு அரை மார்க்கு, இதுக்கு 1 மார்க்கு, இதுக்கு 1 மார்க்கு. ஒரு 37 37ல் A வந்து மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ், அதுக்கு எப்படி மார்க் அலாட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கிறங்க. சரி, அதோடைய சாய்ஸ் வந்து உங்களுக்கு போலரைசர், அனலைசர், யூசஸ் ஆஃப் போலரைட்ஸ். 6 யூசஸ்மே எழுதுறதுக்கு அரை மார்க். சரியா? ஒவ்வொரு யூஸ்க்கும் அரை மார்க்கு. 38ல் ஏல வந்து நமக்கு 2 கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன். அதில் B கொஸ்டினில் இதுக்கு 2 மார்க்கு, இதுக்கு 3 மார்க். இந்த 3 மார்க் எப்படி அலாட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கிறங்க. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் இருந்தாவே உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக எழுதிருக்கீங்களா அப்படின்றத மட்டும் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதுமானது. சரியா? ஸோ இந்த கீழே ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.